25 பேர்கிட்ட கன்ஃபார்ம்டா இப்போ வரைக்கும் இறந்ததாக செய்திகள் வந்திருக்கு. அதில் வந்து நிறைய பேர் வந்து குழந்தைங்கன்னு சொல்றாங்க. 171 பேருக்கு மேல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இப்போ வரைக்கும் தகவல் வந்திருக்கு. 70 பேருக்கு மேல ரொம்ப சீரியஸா இருக்கணும்னு சொல்றாங்க. என்னன்னே தெரியல, கடைசி 1.5 மாசமாவே இந்த விமானம் சார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்தியால நடந்தது, இப்ப அதுக்கடுத்து பங்களாதேஷ்ல இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, விமானத்துல இந்தியால நடந்தது வந்து பாத்தீங்கன்னா, ஆனா நம்ம எல்லா இடத்துலயுமே பைலட் போற சொல்லி, இப்ப நீங்க இந்த பங்களாதேஷோட கிராஷ்ல கூட பாருங்க, அந்த பைலட்டோட போர் விமானங்கள்ல இந்த மாதிரி பயணிக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனையை வருது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பேராஷூட்ல இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ள இருக்கும். அவங்க நினைச்சாங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணிட்டு குதிச்சு தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட முடியும். ஆனா இந்த பங்களாதேஷ்ல நடந்த இஷ்யூஸ்ல வந்து அவர் அப்படி பண்ணல. எந்த ஒரு விமானி சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவன் ஏன் வந்து ஒரு மிகப்பெரிய விமானத்துல போய் இத்தனை மனிதர்களோடு சேர்ந்து இறக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க? ரெண்டாவது, இவ்வளவு மணி நேரங்கள் இவ்வளவு விஷயங்கள் தன்னை பயணிச்சவங்க எல்லாருமே அதை பண்ணணும்ன்ற விமானிகளோட தவறுன்னு கடந்து போயிடுறோம், அல்லது விமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் தவறுன்னு போயிடுறோம். ஆனா இதை கண்காணிக்க தவறுனா அதிகாரிகளை நம்ம பேசுறதே கிடையாது. தொடர்ந்து இப்படி வருதுன்னு அப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லாவே விமானங்கள் சார்ந்து ஏதோ ஒரு இடத்துல கடைசி ஒரு 20-30 வருஷமா நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ அப்படின்னு எனக்கு சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சோசியல் ஆக்டிவிஸ்ட் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், இந்தியா அகமதாபாத்ல ஏற்பட்ட விமான விபத்து மாதிரியே இப்போ பங்களாதேஷ்ல விமான விபத்து ஏற்பட்டிருக்கு. இத்தனைக்கும் அந்த விமானம் பள்ளியில விழுந்து அங்க பல மாணவிகளும் மாணவர்களும் உயிரிழந்ததாக சொல்லப்படுறாங்க, படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அங்க என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லுங்க. பங்களாதேஷ் அப்படின்ற கண்ட்ரியில தாக்கான்ற பகுதிக்கு பக்கத்துல மைல்ஸ்டோன் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்னு ஒரு பகுதியில இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. கிட்டத்தட்ட நிறைய ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்களும் படிக்கக்கூடிய இடம். நம்ம ஏர் இந்தியா விமானத்துல நடந்த அந்த கிராஷும் கிட்டத்தட்ட 1.5 மணி, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி தான். அதுவும் குறிப்பா வந்து 25 பேர்கிட்ட கன்ஃபார்ம்டா இப்போ வரைக்கும் இறந்ததாக செய்திகள் வந்திருக்கு. அதில் வந்து நிறைய பேர் வந்து குழந்தைங்கன்னு சொல்றாங்க. அதுல 12 வயசு குழந்தைங்களுக்கு தான் நிறைய பேர் காயம்பட்டதாகவும், கிட்டத்தட்ட 171 பேருக்கு மேல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இப்போ வரைக்கும் தகவல் வந்திருக்கு. 70 பேருக்கு மேல ரொம்ப சீரியஸா இருக்கணும்னு சொல்றாங்க. என்னன்னே தெரியல, கடைசி 1.5 மாசமாவே இந்த விமானம் சார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்தியால நடந்தது, இப்ப அதுக்கடுத்து பங்களாதேஷ்ல இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இந்தியால நடந்தது வந்து பாத்தீங்கன்னா, பயணிகளை கொண்டு போகக்கூடிய ஒரு விமானம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ், அதாவது பங்களாதேஷோட ஏர்ஃபோர்ஸோட ட்ரைனிங் ஏர்கிராஃப்டாக பயன்படுத்தப்பட்ட ஒரு விமானம் தான். ஸோ அந்த விமானத்தோட ஆக்சிடென்ட் தான் இப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கிறது. ஆனா எதுவாக இருந்தால் என்ன, எங்க இறந்தாலும் உசுறு தானே. அந்த இடத்துல இந்த பக்கம் குழந்தைங்கனாலும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மனிதர்களாலும் எங்கேயுமே எந்த கண்ட்ரியா இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடா மற்ற ஸ்டேட்டான்னு கூட பிரிச்சு பார்க்க மாட்டோம், எந்த நாடா இருந்தாலும் பிரிச்சு பார்க்க மாட்டோம். ஸோ அதுதான் வந்து மனசு ரொம்ப உழைக்குது. ஏன்னா எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும், அந்த குழந்தைங்க படிக்கணும், நல்லா வரணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட் தான் நினைக்கிறேன். அது பிரைவேட் இன்ஸ்டியூட்ல சேர்க்கிறாங்கன்னா, என் பிள்ளைய வந்து எப்படியாவது நல்லா படிச்சு முன்னாடி வரணும்னு எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க வந்து சரி பிரைவேட் இன்ஸ்டியூட்ல சேர்த்து படிக்க வைப்போம்னு கடன் வாங்கி அந்த குழந்தைங்களை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களோட உசுறு வந்து நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல, படிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, சாப்பிட்ற நேரத்துல உசுறு பிரிஞ்சு போகுதுன்றது ரொம்ப 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 அது கவலையான ஒரு விஷயமா பார்க்குறோம். இது வந்து தொடர்ந்து இப்படி வருதுன்னு அப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லாவே விமானங்கள் சார்ந்து ஏதோ ஒரு இடத்துல கடைசி ஒரு 20-30 வருஷமா நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சார், நிச்சயமா இந்த விமான விபத்து குறித்து பேசும்போது நம்ம ஏர் இந்தியாவுடைய போயிங் விமானம் பத்தி பேசாம கடந்து போக முடியாது. இப்ப பிளாக் பாக்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடந்த ஒரு 6 மாதங்களா ஏர் இந்தியா விமானங்கள் எதுவுமே சேஃப்டியே கிடையாது அப்படின்னு 9 முறை DGCA வந்து ரிப்போர்ட் கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. இது உண்மைதானா சார்? DGCA தான் வந்து ஏரோட ஃபுல் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. நீங்க இப்ப நம்ம இது வந்து பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட சாப்டர்ல பேசுறோம். இங்க முழுக்க முழுக்க என்ன தெரியுதுன்னா, ஏர் இந்தியா மேல இருக்கக்கூடிய நிறைய
நிறைய இடத்துல அவர்களுடைய பிழைகள் வந்து சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய கடைசி ஒரு பல வருஷங்களாகவே சரியான வழிமுறைகளை பின்பற்றவே இல்லை அப்படின்னு ஏர் இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டே குற்றச்சாட்டே எடுத்து வைக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அவங்களே இத்தனை முறை வந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இது வந்து ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய கம்ப்ளைண்டா வரக்கூடிய அல்லது வந்து அவங்க வந்து ரேண்டமா செக் பண்ணும்போது வரக்கூடியதை வச்சு ரிஜிஸ்டர் பண்றது மட்டும்தான். அப்போ வந்து பயணிகளோட இதுல இருந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஏர் இந்தியா கிரேஷ் நடந்தப்ப நீங்க அதே டைம்ல அதே ஏர் இந்தியால அந்த இடத்துக்கு வந்த அந்த ஃபிளைட் வேற ஒரு இடத்துல இருந்து இங்க வந்துட்டு தான் திருப்பி இங்க போச்சு. அப்படி வரும்போது அங்க இருந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ்ல அதாவது உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸோ அந்த டிவியோ யூஸ் பண்ற டிவைசஸோ எப்படி யூஸ் பண்ணுன்றது எதுவுமே சரியா இல்லை. எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் ஒர்க் ஆகுறத பத்திலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நம்ம எதுவுமே பெருசா கன்சிடர் பண்ணல. இப்ப இதோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஏர் இந்தியாவோட தவறுகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற நம்ம அந்த பைலட் பத்தியும் ரொம்ப நிறைய போனோம். அவங்களோட அந்த கட் ஆஃப் பட்டன் வந்து ஆஃப் ஆயிருந்ததை பத்தி அவங்க ஆடியோல பேசினதா இருக்கட்டும், இவங்க மறுப்பு தெரிவிச்சதா இருக்கட்டும், அது ஒரு பெரிய இது. அது இன்னமும் ஃபுல்லா ரிவீல் பண்ணல, அதனால நம்ம ஃபுல் சாப்டர் சொல்ல முடியாது. ஆனால் ஏர் இந்தியா சைடும் நம்ம மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது சொல்லுவோம். ஆனா நம்ம எல்லா இடத்துலயுமே பைலட் குறை சொல்றோம். இப்ப நீங்க இந்த பங்களாதேஷோட கிராஷ்ல கூட பாருங்க, அந்த பைலட் வந்து பைலட்டோட போர் விமானங்கள்ல இந்த மாதிரி பயணிக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனையை வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேராஷூட்ல இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ள இருக்கும். அவங்க நினைச்சாங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணிட்டு குதிச்சு தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட முடியும். ஆனா இந்த பங்களாதேஷ்ல நடந்த இஷ்யூஸ்ல வந்து அவர் அப்படி பண்ணல. ஏன்னா நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் பிளேஸ்க்குள்ள வந்துட்டோம். அதாவது ரெசிடென்ஷியல் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக நடமாடங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம விமானத்தை விட்டோம்னா அது எங்க வேணாலும் யாரை வேணாலும் எப்படி வேணா பண்ணிடும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து அதை தவிர்த்து அங்கிருந்து அது மாத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனால் எல்லாமே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்குது. அதனால அவர் தப்பிக்கணும்ன்றத நினைக்கல. அந்த விமானத்தின் மூலியமாக வேற யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு உண்மையான போர் வீரனா யோசிச்சிருக்காருன்னு தான் சொல்லும். அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ஏர் இந்தியா இடத்துல நம்ம பேசும்போது சொல்றோம். இப்ப நீங்க எந்த ஒரு விமானி சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவன் ஏன் வந்து ஒரு மிகப்பெரிய விமானத்துல போய் இத்தனை மனிதர்களோடு சேர்ந்து இறக்க வைக்கணும்னு நினைக்க போறாங்க? அது கிடையவே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது இவ்வளவு மணி நேரங்கள் இவ்வளவு விஷயங்கள் தன்னை பயணிச்சவங்க எல்லாருமே அதை பண்ணணும்ன்ற தேவையில்லை. பட் ஆனா நம்ம பேசுறதுக்கு டாபிக் வேணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க என்ன வேணாலும் சொல்லுவோம். எவ்வளவு வேணாலும் பூனையை புலியா சொல்றதுதான் இந்த உலகம். அது அப்படிதான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் இந்த உலகத்துல இருக்க மக்களையும் ஒரு மாதிரி சிந்திக்க வச்சு கடைசியை பாருங்க, உண்மைக்கு புறம்பான தவறான செய்திகள் பெருசா பேசப்பட்டிருக்கும். கடைசியா உண்மையான செய்தி வரும்போது அதை பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. சரி, இந்த அகமதாபாத் பைலட்ஸா இருக்கட்டும், இப்ப பங்களாதேஷ்ல இறந்து போன பைலட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி மத்தவங்களை காப்பாத்தணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஏன்னா இவர் கூட அந்த ரெசிடென்ஷியல் ஏரியால இருந்து ஸ்கூல்ல வந்து விட்டுருக்காரு. ஆனா இதுல அவர் வந்து உயிர் பொழைக்கல, இறந்து போயிட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி. பட் ஆனா இந்த நிறுவனங்கள் இருக்காங்களா சார், இந்த நிறுவனங்கள் பண்ற தவறுகளால இங்க பரிதாபங்கமா உயிர் பிரிகிறது என்னவோ சொல்றதுல கரெக்டான கேள்வி. இதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, ரெசிடென்ஷியல் ஏரியால ஒரு ஸ்கூலு காலேஜ் அவருக்கு தெரியாது. இது ஸ்கூலா காலேஜா எதுன்றதெல்லாம் தெரியாது. ரெசிடென்ஷியல் ஏரியா கொஞ்சம் ஓரளவுக்கு எம்டி ஸ்பேசஸ் இருக்கிற இடமா பாக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அது அவங்க கண்ட்ரோல்ல இருக்காது. நீங்க அந்த கரெக்டா நீங்க கிட்ட வந்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களால கண்ட்ரோல்ல எவ்வளவு வேணாலும் நீங்க அப் பண்ண முடியாது. என்ன நடக்கும்ன்றது தெரியாது. இப்ப நாமளே வண்டி ஓட்டிட்டு போறோங்க, திடீர்னு எதிர்க்க ஒரு வண்டி வந்துருச்சு, நீங்க ரைட்டோ லெஃப்டோ வளைக்கிறீங்க, இல்ல ஏதோ நடக்கிறீங்க, ரைட்ல இன்னொரு வண்டி வந்திருக்குமா இருக்காதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரிதான் பில்டிங்கோஸோ அந்த ப்ராசஸ் இருக்குது. ஆனா நீங்க கேட்டதுல ரொம்ப ரொம்ப சரியான ஒரு இடத்த எங்க நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்னா, விமானிகளோட தவறுன்னு கடந்து போயிடுறோம், அல்லது விமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் தவறுன்னு போயிடுறோம். ஆனா இதை கண்காணிக்க தவறுனா அதிகாரிகளை நம்ம பேசுறதே கிடையாது. நீங்க ஏர் இந்தியாவாக இருக்கட்டும் அல்லது நீங்க பங்களாதேஷாக இருக்கட்டும், அது வந்து இத்தனைக்கும் ட்ரெயின் நீங்க வந்து இது பங்களாதேஷோடது வந்து பழைய 12 வருஷத்துக்கு முன்னாடி சைனா கிட்ட இருந்து வாங்கின ஒரு விமானம். அந்த விமானத்தை அடுத்து டெக்னிக்கலி அவங்க டெவலப்பே பண்ணிக்காம வச்சு ஓட்டுறது ரொம்ப பெரிய தவறு. 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கும், இன்னைக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கும்ன்றதெல்லாம் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இருக்கக்கூடியதுல வந்து என்ன மாதிரி இப்ப இருக்கிற ஒரு வண்டியை நீங்க 10 நாள் யூஸ் பண்ணாம எடுத்தாலே வண்டி ஓடாது. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. இதற்கான அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறுகள் ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப ஒன்றும் இல்லை, நீங்க ஏர் இந்தியாவோட கேசஸ் நீங்க ரிலேட் பண்ணீங்கன்னா இங்க இருந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து ஏர் இந்தியா மட்டும் இல்லை, இண்டிகோவா இருக்கட்டும், ஏர் இந்தியாவா இருக்கட்டும், இல்ல நீங்க சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கோ டொமஸ்டிக் ஏர்போர்ட் போனீங்கன்னா நீங்க ஒரு 6 வகையான 7 வகையான ரொம்ப ஃபேமஸான விமானங்களுக்கான கம்பெனிஸை நீங்க பார்க்க முடியும். அப்ப அந்த கம்பெனிஸ் எந்த கம்பெனியாவே இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய ஆளோட ஓனராக கம்பெனியாகவே இருந்தாலும்,
சேஃப்டி ப்ரொசீஜர்ஸும் அவங்களோட கைட்லைனையும் சரியா பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இது எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம ஊர்ல பஸ்ஸஸ் இருக்கு, இன்னைக்கு புதுசா நிறைய தாழ்தள பேருந்து அது இது நிறைய பார்த்துட்டோம். இன்னும் பல இடத்துல வந்து மழை பெஞ்சா மழை உள்ள ஓட்டுற மாதிரி பஸ்ஸஸ் இருக்கும் இல்லையா? இங்க வந்து நீ புது பஸ் வேணும்னு நான் கேட்கல, ஆனா இருக்கிறது எல்லாமே சரியா இருந்தா போதுன்றதுதான் ஒருத்தரோட முறையீடுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. அதே மாதிரி டிரைவர் ஓட்டும் போது நீங்க எவ்வளோ மோசமான தேஞ்ச ஒரு பஸ்ஸை தான் டிரைவர் வந்து ஓட்டிட்டு போவாங்க. அது சவுண்ட்ல இருந்து எல்லாமே மோசமா வரும். இதையெல்லாம் இவங்க போய் சொன்னாலே கேட்க ஆட்கள் கிடையாது. அதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் அதை முறையிட்டு அதற்கான நிதியை பெற்று தரணும்னு இல்லை. தேவையில்லாம கடை வாங்கி கோடியா 1000 கோடி ரூபாய் வேஸ்ட் பண்ணுவோம் நம்ம. ஆனா எங்க செய்யணுமோ அதை செய்யவே மாட்டோம். இதுதான் எல்லா இடத்துலயும் இருக்க பிரச்சனை. இதேதான் இதை நம்ம சின்ன லெவல்ல நாம பயணிக்கக்கூடிய இடத்துல பாக்குறோம்னா விமானங்களுக்கான அந்த இடத்துலயும் இதேதான் நடக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இவ்வளவு தானே, அது ஒண்ணும் இல்லை, இதனால என்ன போகுது, என்ன பட்டன் நமக்குன்னா பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கேட்கறாங்கன்னு தெரியலையா, ஏன் டிவி ஒர்க் ஆகலையா, பரவாயில்ல 4 மணி நேரம் ஒர்க் ஆகலன்னா என்ன பண்ண போறாங்க, 2 வாட்டி கேட்பாங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வெரி சிம்பிள்மா, நீங்க வந்து ஒரு 3 மணி நேரம் பயணிக்கக்கூடிய ஒரு ஃபிளைட் இல்ல வெறும் 1.5 மணி நேரம் ஃபிளைட்னு வச்சுப்போம். ஒன்று நம்ம சென்னையில இருந்து நீங்க வந்து திருச்சி போறீங்க, கோயம்புத்தூர் போறீங்க, 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஃபிளைட்னு வச்சுக்கோங்களேன். ஏறி உட்காருவீங்க, உட்காந்து அடுத்து ஒரு லேண்ட் அது வந்து டேக் ஆஃப் ஆகி எல்லாம் போய் செட்டில் ஆகிறதுக்குள்ள ஒரு 20 நிமிஷம் முடிச்சிடும். அடுத்து இருக்கிறது 40 நிமிஷம். இப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்க உங்களுக்கு தண்ணி ஜூஸஸ்ன்னு ஏதாவது ஒன்று ஃபுட்டோ ஸ்நாக்ஸோ ஆர்டர் பண்ணியிருந்தீங்கனாலும் அதெல்லாம் சர்வ் பண்ற அந்த டைம் எல்லாம் போகும். அதுல ஒரு 15 நிமிஷம் போகும். சரி டிவி பார்க்கலாம், நீங்க ஆன் பண்றீங்க, ஆன் பண்ணணும் ஒர்க் ஆகல, நீங்க என்ன பண்றீங்க, கூப்பிடுறீங்க, கூப்பிட்டா 10 நிமிஷம் கழிச்சு வருவாங்க, இதோ வர சார் வாங்க பார்ப்பாங்க, ஃபுல் ரீசெட் பண்றேன்னு. ரீசெட் பண்றதுக்கு மட்டும் 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் கழிச்சு ரீசெட் பண்றதுக்குள்ள அந்த கூட அந்த இது பண்ணக்கூடிய ஹேர் ஹோஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மற்ற பேசஞ்சர்ஸை கவனிக்கிறதுக்காக போயிடுவாங்க. இப்போ அது ஓப்பன் பண்ணும்போது திருப்பி ஒர்க் ஆகாது. இப்போ கூப்பிட்டீங்கன்னா திருப்பியும் 10 நிமிஷம் ஆக்குவான், இன்னும் 15 நிமிஷத்துல நான் இறங்க போறேன், எதுக்குடா கூப்பிடணும் அப்படின்னு நான் இறங்கி போயிட்டே இருப்பேன். இந்த இடத்த ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிட்டாங்க. இது அவங்களுக்கும் தெரியுது. இது ஆக்சுவலி வந்து எக்காரணத்துக்கு கொண்டு ஒரு பயணி ஒரு தன்னுடைய சீட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சொல்றாங்கன்னா அந்த சீட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அந்த பயணம், ஒருவேளை அந்த பயணத்தை அன்னைக்கு சரி பண்ண முடியலாலும் அடுத்த பயணத்திற்கு அந்த ஃபிளைட் தயாராகும் போது அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் பேசிக்கான ப்ராசஸ். ஆனா இதை யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. ஏர் இந்தியா மட்டும் கிடையாது, எந்த ஒரு பெரிய இடங்களும் பயணிக்கிறதே கிடையாது. அதனால தான் பிசினஸ் கிளாஸ் நிறைய பீப்புள் வந்து சூஸ் பண்ணி போறாங்க. ஆனா பிசினஸ் கிளாஸ் வந்து எத்தனை பேருக்கு அஃபோர்டபுள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு தான் ஃபிளைட்டுக்காக ஜர்னிலேயே பல பேர் போயிருக்காங்க. இன்னும் பல பேர் தன் குடும்பத்துல இருக்க ஒருத்தர் கூட ஃபிளைட்ல ஏத்துனது இல்லைன்னு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் அதுதான் உலகத்தோட மிகப்பெரிய சாதனையாகவும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 2500 ரூபா 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஃபிளைட் டிக்கெட் ரேட் ஃபேர் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியும். அப்ப அந்த ஆசையில தான் இவ்வளவு பேர் பயணிக்கிறாங்கன்ற பட்சத்துல அப்ப நீ வந்து லோக்கல்ல வராங்க இவங்க எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சனா இதை விட கேவலமான பிசினஸ் மென்டாலிட்டி வேற எதுவுமே கிடையாது. சரி, இந்த அகமதாபாத் விமான விபத்துல கூட ஒருத்தரை தவிர 241 பேரும் இறந்து போனாங்க. கூட 19 பேர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு நிச்சயமா அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இறந்து போயிருந்தாங்க. கல்லூரி ஹாஸ்டல்ல இருந்த ஸ்டூடெண்ட்டும். இந்த விபத்துல, பங்களாதேஷ் விபத்துல இப்போதைக்கு ஒரு 25 பேர் மாணவர்கள் உயிரிழந்திருக்கதா சொல்றாங்க. ஆனா இந்த எண்ணிக்கை அதிகரிக்க கூடுமா? ஆமா, 171 பேர் இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அதுல 69ல இருந்து 70 பேர் வந்து ரொம்ப கவலையான ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு சொல்ல வராங்க. ஸோ அது ஏறக்கூடாதுன்றது நம்மளுடைய ப்ரேயர்ஸ். பட் ஆனா நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது, எதையுமே ஊகிக்க முடியாது. இன்னொரு அது ஏன்னா இந்த மாதிரி கிராஷ்ல ஆக்சிடென்ட் ஆகிறதெல்லாம் நெக்ஸ்ட் 24 hours to 48 hours மேல தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த இது தெரிய முடியும். ஆனா யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்றதை மட்டும் நாம நம்புவோம். சரி, இதற்கு பிறகு இந்த மாதிரியான ஏர் கிராஷ் விபத்துகள் நடக்காம இருப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம்? அரசாங்கம் தன்னுடைய கடமைகளை சரியா செய்யணும் முதல் விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து அதாவது இப்போ டாப் லெவலில் பிஸ்னஸ் பண்ற பீப்புள்ஸா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், 2 பக்கம் 2 மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றாரு, ஒரு பெரிய ஒரு ஏர் இந்தியா நிறுவனமே ரன் பண்றாங்க அப்படின்னா அதற்கான சரியான அதிகாரிகள் இருக்காங்கன்னா அந்த அதிகாரிகளுக்கான வேலை என்ன, கீழே இருக்கக்கூடியவங்க வேலையை சரியாக பார்க்கலாங்களான்னு, அவங்களோட வேலை என்ன, கீழே இருக்கவங்க சரியா பார்க்கறாங்களான்னு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கீழேயும் இருந்து ஒரு 10,000 பேர் வரைக்கும் ஒரு ஸ்டாஃப் வரக்கூடிய இடம் இருக்கும். இந்த 10,000த்துல கடைசியில இருக்கக்கூடிய பண்ற தப்ப இந்த முதல் இடத்துல இருக்கக்கூடிய டாப்ல இருக்கக்கூடிய அந்த லீடர் கெப்பாசிட்டில இருக்கக்கூடிய அந்த ஹெட் தான் ஏத்துக்கும். இது நடக்காததுனால இவங்க என்ன பண்றாங்க, இவரை கண்காணிக்காத இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆபீசரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. மேல இருக்கக்கூடிய பதவியில இருந்து மொத்த பதவியும் காலி ஆகுதுன்னு எப்ப வருதோ, இன்னைக்கு என்ன வேலைக்கு ஆள் இல்ல, போட்டி போட்டுட்டு நிக்கிறாங்க, தகுதி வாய்ந்தவர்கள் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. நீ சரியா உன் நிறுவனத்தை சரியா வழிநடத்த தெரியாதவர்கள் இந்த மாதிரி 250 உயிர்களை பலி கொடுக்கக்கூடிய இடத்துல வர்றது. இன்னைக்கு 171 குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்கு, 25 பேர் இறந்து போயிருக்காங்க, அதுவும் ஒரு 200 பேர் கிட்ட இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்ப இந்த மாதிரி பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டில இருக்கக்கூடியவங்க யார் தவறு பண்ணாலும் அவர்கள் மேல ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பாக்குறோம். அதே சமயம் இவர்கள்
இவர்களை கண்காணிக்க வேண்டிய அரசாங்கம் சார்ந்தும் கேட்கிறோம். ஏன்னா அரசாங்கத்துல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா என்ன ஆனாலும் பர்மனன்ட் பொசிஷன், என்ன ஆனாலும் பர்மனன்ட் பொசிஷன் இருக்கிறதுனால ஆட்டம் நல்ல அவ்வளவுதான். அந்த சஸ்பெண்ட் என்ன ஜாலியா வீட்டுல இருக்க போறாங்க, லீவே கிடைக்காம சும்மா இருந்தவங்களுக்கு வீட்டுல இருக்க போறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வரங்க. சஸ்பென்ஷன் வாங்குறதுன்றது அவ்வளவு பெரிய வரும், என்ஜாய் பண்ணுவாங்க. கும்பகோணம் தீ விபத்து நடந்தப்ப அந்த குழந்தைகள் மரணிக்கும் போது அந்த 2 ஆசிரியர்கள் அத்தனை குழந்தைகளையும் 94 குழந்தைகள் இறந்து போன 94 குழந்தைகள் உள்ள வச்சு பூட்டிட்டு போனாங்க. ஆனா அவங்க மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஒரு ஆக்ஷனுமே கிடையாது. அந்த குழந்தைய கோவிலுக்கு போறன்ற காரணத்துக்காக நீங்க கூட்டிட்டு போனதுனால அவர்கள் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருந்தீங்க. பள்ளிக்கல்வித்துறை மேல ஆக்ஷன் எடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனா இந்த காரணகத்தாவாக எக்காரணத்துக்கு கொண்டும் அவர்களுடைய கடமையா இருக்கிறது நீங்க பண்ண முடியல. இப்படிதான் ஒவ்வொரு கேஸையும் நீங்க அலசிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அதற்கான தெரிஞ்சோ தெரியாமலே ஈடுபட்டு இருப்பாங்களே. நீங்க யாருமே வெண்மிட்டே பண்றது இல்லைங்க. நான் குழந்தைரா சாகணும்னு யாரும் கதவு பூட்டி இருக்க மாட்டாங்க. யாரும் பிளைனை போய் கிராஷ் பண்ணணும் அப்பதான் எல்லாரும் இதுவாகணும் அப்படின்னு யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுக்கு தண்டனை கிடைக்கலன்னா, தெரியாமல் கூட செய்யக்கூடிய அவர்களுடைய கடமையை மறந்து செய்யக்கூடிய ஒரு தண்டனை கிடைக்கலன்னா அடுத்து வரவனும் அந்த கடமையை செய்ய மாட்டான். நிச்சயமா. சரி, இந்த பங்களாதேஷ் விமான விபத்து குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.